நீங்க லவ் பண்றது பிரச்சனையே இல்லைங்க. நீங்க யாரை லவ் பண்றீங்களா இப்ப பிரச்சனையே. ஏன்னா நான் காலேஜ் படிச்ச அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாங்கன்ட்டு நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க, ஒரு பையனை லவ் பண்றாங்க. இது நிறைய பேரண்ட்ஸ் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இது பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இதை பாவம்னு சொல்லல, அருவருப்புன்னு சொல்றாரு. அருவருப்பு அப்படின்னா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீங்க சாப்பிடும்போது உங்க பக்கத்துல ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் இருக்கு, கன்றாவியான ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு எப்படி கொமைட்டு வரும்? அதே தாங்க ஆண்டவருடைய பார்வையில கூட ஓரின சேர்க்க ஒரு அருவருப்பான ஒரு காரியம், ஒரு கன்றாவியான காரியம். இது ஆண்டவர் அடியோட வெறுக்கிறாரு. சோதோம் கமரான ஒரு ஊர்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஊரையே க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து அந்த பாவம் உலகம் முழுவதும் பரவக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சென்னையில, தமிழ்நாட்டுல, இந்தியாவில, ஏன் பல தேசங்கள்ல கூட ஓரின சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு. ஓரின சேர்க்கையாளர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. இது ஒரு பாவங்க.